எந்த நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கோ அதோட அடுத்த வருஷம் நீட் பேப்பர் ரொம்பவே ஹார்டாவோ இல்ல மாடரேட்லி டிஃபிகல்ட்டாவோ தான் வந்திருக்கு. விச் மீன்ஸ் மேம் இந்த ஒரு ரீநீட்டும் எங்களுக்கான ஒரு ட்ராப்பா ஒரு வலையான்னு கேட்டீங்கன்னா எஸ், ரூல்ஸ் மாறி இருக்கு. காம்படிஷன் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி எல்லாரும் சிலபஸை முடிச்சு இந்த கொஞ்ச நாள்ல மேக்சிமமா ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில ஒரு பர்ஃபெக்ட்லி பிளான் ஸ்ட்ராட்டஜி வித் 12+ years of experience நான் உங்க பிரமிளா மேம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு அலைன் பண்ணி தர போறேன். எஸ்பெஷலி ஆஸ் அ கெமிஸ்ட்ரி மாஸ்டர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஸோ அடுத்த 10 to 12 days இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே ஈஸியா உங்களால 160+ ஏன் 180 கூட ஷார்ட்டா எடுக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. அண்ட் சேனலுக்கு யாராச்சும் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஏன்னா இங்க உங்களுக்கு தமிழ்ல நம்மளோட மாஸ்டர் டீச்சர்ஸ், இந்தியாவில் உள்ள டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ற மாதிரி இருக்கும். கூடவே ரீநீட் வந்ததுல இருந்து நிறைய அப்டேட்ஸ் என்டிஏ கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் உங்களால டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இஃப் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். ரிமெம்பர், ஒரு சின்ன கிளிக் கூட உங்களோட மார்க்கை உங்கள்கிட்ட இருந்து நழுவ விடக்கூடாது. ஸோ மேக் ஷூர் தட் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? கெமிஸ்ட்ரியை லைன் பை லைன் படிக்கிறது தப்பு. கெமிஸ்ட்ரியை லைன் பை லைன் படிச்சா அங்க மார்க் கிடைக்காது. ஏன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை டைரக்ட் பேப்பர் லைன்ஸ் ஒர்க் ஆகாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸாக்டா தெரியலனா ஹிடன் லைன்ஸ் தெரியாம ஹிடன் லைன்ஸ் क्वेश्चंसல மாட்டிப்பீங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் மிக மிக முக்கியமா நீங்க கவனிக்கணும். அப்ப மேம் நான் இதையெல்லாம் எப்படி மேம் எதிர்கொள்றது? பொதுவா நீங்க மக்கப் பண்ணி படிச்சிருந்திருக்கலாம், ஆர் ப்ரெடிக்டபிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चंस சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம், ஆர் என்டிஏவோட ட்விஸ்ட எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதுக்கு தான் டீப் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க பில்ட் பண்ணணும். எப்படி என்டிஏ இந்த ஹிடன் கான்செப்ட்ல இருந்தெல்லாம் क्वेश्चंस கேப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் மிக மிக முக்கியமா 180 ஈஸியா சேஃபா அசால்ட்டா எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்க ஒரு மாடியூலை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல என்டிஏக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை புக் வேர்ம்ஸை ரூட் லேர்னர்ஸை தேவையே இல்லை. நீங்க என்டிஏவோட கெமிஸ்ட்ரி பேப்பர்ல உள்ள பிளைண்ட் ஸ்பாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். மேம் எல்லாம் ஓகே மேம், ஹவு ஷுட் ஐ டூ திஸ், ஹவு ஷுட் ஐ பிவட் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் தான் நம்மளோட கான்செப்ட் வையா கொஸ்டின். நம்ம சேனலையே இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், கெஸ்ட் பேப்பர், ரீநீட்டோட பிவைக்யூஸ்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் ஏன் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு கூட நமக்கு இந்த கெஸ்ட் பேப்பர் கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல நம்ம அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ் குறைஞ்சது 40+ ஆச்சு மினிமம் எக்ஸாக்டா இந்த மாதிரியான செஷன்ஸ்ல இருந்து வரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ யூஸ் திஸ் செஷன் ஸோ தட் கான்செப்ட் வையா கொஸ்டின் உங்களால ஈஸியா கெமிஸ்ட்ரியில பண்ண முடியும். நீட்லயே அவுட் ஆஃப் 40 கொஸ்டின்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் கடைசி 10 நாள்ல. ஸோ ரீநீட்லயும் அதை விட அதிகமா நம்மளால பண்ண முடியும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் பி ரெகுலர் வித் த கிளாஸஸ். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு இருக்கிற கிளாஸ்க்கு மறக்காம வந்துருங்க. ஓகே மேம், சோ நான் இதை பண்ணிடுறேன். பட் எனக்கு இந்த ஹிடன் லைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. என்டிஏவோட எக்ஸாக்ட் கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாது. 50 ட்ராப் கொஸ்டின்ஸ் ஷார்ட்டா எல்லா வருஷமும் வரக்கூடிய அந்த மாடியூல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தெரியாது. அண்ட் அப்ளிகேஷன் லெவல் ஹையில் ப்ராக்டிஸ் செட்ஸும் என்கிட்ட இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இதை எல்லாத்தையுமே நான் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் ப்ளூ பிரிண்டா உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் 100% ஃப்ரீ ஃபார் ஆல் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ என்ன இந்த மாதிரி ஒரு வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்களே அதை கீழே ஸ்வைப் பண்ணுங்க. வேதாந்து நீட் தமிழ் அப்படின்னு சேனல் பேர் இருக்கும், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இங்க ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு நான் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காம நீங்க நம்பரை போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருங்க. அண்ட் மேம்
கான்செப்ட்லாம் ஓகே, பட் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, மாடியூல்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி உங்களால பிரீமியம் கிராஷ் கோர்ஸ் 0 rupeesக்கு வாங்க முடியும். ஸோ பை நவ் கொடுத்து இந்த கிராஷ் கோர்ஸ்ல உள்ள கிளாஸஸ், இந்த கிராஷ் கோர்ஸ்ல உள்ள கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் and 50+ இல்ல 500+ மெட்டீரியல்ஸ் கூடவே டவுட் சால்விங் ஃபீச்சர், இதை எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்குனா இங்க இருக்கிற கண்டென்ட் லைப்ரரியில 500 புக் இருக்கு. ஆஸ்வால், MTG, அரிஹந்த்னு சொல்லி எல்லா நீட் புக்ஸுமே இருக்கு. நீங்க எந்த புக்கையுமே வாங்க வேணாம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுக்கண்ணா. ஸோ மேக்சிமம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கூடவே நான் அந்த டெலிகிராம் குரூப்பும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ இந்த PDF எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இதுதான் உங்களுக்கு லைஃப் சேவரா இருக்க போகுது. அண்ட் ஃபைனலா மேம், எஸ் ஐ வில் கிராக் ரீநீட் 2026 அப்படின்னு நினைக்கிறவங்க ரீநீட் 2026ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம டைப் பண்ணுங்க. திஸ் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் டு யுவர் செல்ஃப். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான ரொம்ப ஹைலி சயின்டிஃபிக்லி ஸ்ட்ராட்டஜிக் டேட்டாஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அண்ட் God bless you, my dear. You are on right track. நல்லதே நடக்கும்னு நினைங்க. God bless you. நன்றி, வணக்கம்.